இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி சமையலில் கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கத்திரிக்காய், பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். தட்டைப்பயிறு ஊற வச்ச தட்டைப்பயிறு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க வச்சு தட்டைப்பயிரை நல்லா வேகிறது வரைக்கும் எடுத்து வச்சுக்கணும். நல்லா வெந்தது பார்த்து எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய போகிறோம். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து, வெந்தயம் தாளித்து, வரமிளகா போட்டு, கருவேப்பிலை போட்டு, பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி கொடுத்து நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் நமக்கு நீர்ச்சத்து நிறைஞ்ச காய்கறி. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது இரத்த ஓட்டத்தை நல்லா சீர்படுத்தி கொடுக்கும். மூளை செயல்பாட்டை மேம்படுத்தி நரம்பு மண்டலத்துக்கும் நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும். அப்போ சீக்கிரமாக வதங்கும். இந்த வெங்காயம் தக்காளியும் நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். நம்ம இதில் சேர்க்குற தட்டைப்பயிறு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா கிளறி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். இது நம்ம எல்லா காய்கறி, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கும் போது தான் நமக்கு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இது கிடைக்கும். இதில் நம்ம சேர்க்குற தட்டைப்பயிறு நிறைய பொட்டாசியம் இருக்குது. இதனால இது ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வச்சுருக்கோம். இது மலச்சிக்கலையும் நமக்கு தவிர்த்து கொடுக்கும். ரத்த சோகையை நீக்கும். மூட்டு வலி, இந்த எலும்பு கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கணும். அப்போ ஈஸியாக இது சீக்கிரமாக வேகும். ஒரு நிமிஷம் இது வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சுட்டு வெந்ததும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போனதும் நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கணும். புளியை கரைச்சி ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி இதில் ஊற்றி நல்லா கிளறி கொடுக்கணும். புளி தண்ணி கூட சேர்ந்து இது நல்ல தொக்கு பதத்துக்கு வரும். நம்ம இதில் சேர்க்குற தட்டைப்பயிறு இயற்கையாகவே அதில் நிறைய புரதம் இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால இது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நம்ம வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிரையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இது கூட நல்ல கிளறி நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இது வரும். இதுக்கு மேலே கருவேப்பிலை தூவி, கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சு சத்தான இந்த குழம்ப சாப்பிட்டு பார்க்கலாம்.